வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் இருப்பதனால் பாஜக கூட்டணியில் கடைசி நிமிடத்தில் கூட மாற்றம் வரும் என தமிழக பாஜக தலைவர் ஐனார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பதில் தவறில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். நேற்று இபிஎஸ் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பொழுது பார்த்தமென்றால் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், சி.வி. சண்முகம், அதே போன்ற இன்பதுரை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் உடன் சென்றனர். முதல் 10 நிமிடத்தில் பார்த்தமென்றால் முக்கிய தலைவர்களை சந்தித்த அமித்ஷா அவர்கள் மற்ற தலைவர்களை, மூத்த தலைவர்களை வெளியே அனுப்பிவிட்டு இபிஎஸ் அவர்களுடன் தனியாக ஒரு 10 நிமிடம் உரையாற்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த உரையாற்றி முடித்ததற்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து பார்த்தமென்றால் காரில் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது ஐனார் நாகேந்திரன் அவர்களிடம் கேட்ட பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதில் தவறில்லை எனவும் அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டுதான் சந்தித்தார், இதை பெரிதுபடுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பிரச்சனைகளுக்கு பின்னர் நல்ல முடிவுகள் உருவாகும் என தமிழக பாஜக தலைவர் ஐனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கூட்டணி பார்த்தமென்றால் தற்பொழுது நிலையாக இல்லை. பார்த்தமென்றால் புதிய கட்சிகளை இணைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது இதனை தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்ற அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து விரைவில் நல்ல செய்தி வரும், அதுவரை அனைவரும் காத்திருக்க வேண்டும். பாஜக கூட்டணியில் கடைசி நிமிடத்தில் கூட மாற்றம் வரும், புதிய கட்சிகள் இணையலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.